பூசரி ஐயா. தந்திக்கு சமையல் ரெடி பாட்டு வாடா போடா. சரிங்கய்யா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. வணக்கம் மாமா. வணக்கங்க. வாங்க வாங்க. அழகரே, சபைக்கு வணக்கம் சொல்லியா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 உட்காருங்க. வணக்கம் வணக்கம். அடடே, அங்க யார் வந்திருக்கா பாரு. ஆ. போ, போய் கூப்பிடு. வாங்க வாங்க வாங்க. ஆ. ஏய் மலரு, இங்க வா. என்ன பத்தா? இங்க வா. உன் புருஷன் இப்பவாவது வந்தாரா இல்லையா? இன்னும் இல்ல அப்பதா. அவர் வரல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்படி அடி பண்ணுவாரு மாப்பிள்ள. எம்புட்டு தங்கமானவர், எம்புட்டு குணமானவர்னு நாங்க நினைச்சு பெருமைப்பட்டுட்டு கிடந்தோம். இப்படியா சபைக்கு முன்னால வந்து உங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறது? இப்ப பாரு, மூத்த மருமக இருந்தும் இல்லாத மாதிரி கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இத பார்த்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க? எனக்கு புரியுது அப்பதா. ஆனா உனக்கு புரிஞ்சு என்னத்தா பண்றது? உன் புருஷனுக்கு புரியலையே. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட நல்லா தானே பேசிட்டு போனாரு. அப்படி இருந்தோம் இன்னும் தாரி கட்ட நேரத்துல கூட வரலன்னா என்னத்தா அர்த்தம்? நாங்க தான் நேத்து, இது ஆண் வாரிசு இல்லாத வீடு, அதனால நீங்க தான் மாப்பிள்ளை எங்களுக்கு முன்னால நின்னு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும்னு அம்புட்டு தூரம் சொன்னமே அத்தா. எங்க எல்லாருடைய வார்த்தைக்கும் நம்பிக்கைக்கும் மரியாதையே இல்லாம பண்ணிட்டாரே. இல்ல அப்பதா, இது முக்கியமான வேலையா, அதான் போயிருக்காரு. நிறுத்திரி. கல்யாணத்துக்கு வரதை விட்டுட்டு அப்படி என்னடி முக்கியமான வேலை? அவர் தான் போயிட்டாருன்னா நீ அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. 1000 தான் இருந்தாலும் உன் புருஷன் பண்ணது மகா தப்பு. இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். நாங்க அவர் உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை எங்கேயாவது விட்டு கொடுத்துருப்போமா சொல்லு? பண்ண வேண்டிய எல்லா மரியாதையும் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தும் அவர் இப்படி நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மலரு. விடுங்க அப்பதா. எப்படி நீ விட முடியும்? இது என்ன சாதாரண விஷயமா? உன் புருஷன் இன்னைக்கு பண்ண காரியம் உங்க அப்பா முகத்துல கரியடி பூசினதுக்கு சமண்டி. ஐயோ, இவங்க இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது நீ அந்த வீட்டுல நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கியா இல்ல தினம் தினம் செத்துட்டு இருக்கியான்னு தெரியாம வயிற்றுச்சலா இருக்குடி. ஏய், உண்மையை சொல்லுடி. அவங்க ஒண்ணு கொடுமைப்படுத்துறாங்களா? அப்பதா இல்லத்தா, இப்படி ஊருக்கு முன்னால சபையில இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படட்டும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லாதப்ப உன்னை வீட்டுக்குள்ள வச்சு கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு என்னத்தா நிச்சயம்? அதாத்தான் கேக்குறேன், சொல்லுத்தா. அப்பதா, இப்ப நீ அவர் வரலன்னு தானே இப்படி சந்தேகப்படுற? அவர் கண்டிப்பா வருவாரு. முகூர்த்த நேரம் ஆயிடுத்து. பொண்ணை அழிச்சுட்டு வாங்கோ. அம்மா மலரு, அப்பா. அகிலா கூட்டு வாம்மா. உட்காந்துங்க. உட்காருங்க.
சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்னங்கய்யா யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரை தேட போறேன்? வெட்டியை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ள வந்து மணமேடையில் உட்காந்தாச்சு. இவனை இன்னும் ஆளை காணோம். ஏண்டா இந்த நேரத்தில் இப்படியா வெளியே போவாங்க? என்ன இருந்தாலும் இப்படி ராசதுரைக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான்டா. இந்த அவமானத்தை ராசதுரை எங்கேயா போய் தொடப்பான்? கல்யாணத்தில் உன் வீட்டு மூத்த மருமன் எங்கேயான்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் அவன் என்னையா பதில் சொல்லுவான்? வெற்றி ராசதுரைக்கு எம்புட்டு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் தெரியுமா? நம்ம வம்சத்தில் பிறந்த ஒருத்தன் இந்த மாதிரி பண்றது தப்பான விஷயம்யா. 1000 தான் இருந்தாலும் இன்னைக்கு வெற்றி வந்து நின்று இருக்கணும்யா. அவன் தப்பு பண்ணிட்டாயா. கவலைப்படாதீங்க அப்பச்சி, தாலி கட்டு முடியறதுக்குள்ள அவன் கண்டிப்பா வந்துருவான். இதுக்கப்புறம் வந்து நின்று என்னைய பண்றது? அச்சதை போடுறப்போ வந்து நிக்கிறதுக்கு அவன் என்ன எவனோவா? இந்த வீட்டு மாப்பிள்ளையா. எல்லாத்துக்கும் முன்னால வந்து நின்று எல்லாரையும் வரவேற்று உபசரிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணுமா இல்லையா? அப்படி வந்து நின்றுதா தானே அது ராசதுரைக்கு பெருமை. அதை விட்டுப்பட்டு வேலையத்த வெண்ணைய வெங்காய செடியில இருந்து விளக்கெண்ணெய் வடியும்னு காத்துக்கிட்டாங்களாம். ஏண்டா இப்படி கடைசி நேரம் வரைக்கும் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? சரிங்க அப்பச்சி, வெற்றி வந்தது நானே உள்ள கூட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. வந்த உடனே சீக்கிரம் உள்ள கூட்டு வாடா. பாண்டி என்ன பங்கு? நம்மால கிங்கியா நினைச்சது சாதிச்சிட்டான்ல. அகிலாவை பொண்ணு கேட்டு போனப்போ தரமாட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க. ஆனா நீங்களே என்கிட்ட வந்து கெஞ்சி கேப்பீங்கடா அப்படின்னு சொல்லி சவால் விட்டு நம்மளால ஜெயிச்சிட்டாயா. சொன்ன மாதிரி மணமேடையில பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான்ல. பங்கு, உண்மையிலேயே இந்த காட்சியை பார்க்க எனக்கு சிரிப்பா வருது பங்கு. ஏன் பங்கு? பின் என்னையா, அகிலாவை வீடியோ எடுத்து டார்ச்சர் பண்ணதே அழகர்தா. ஆனா அது தெரியாம அவ மாம அவனுக்கே அவர் பொண்ணை கட்டி கொடுக்கறாரு பாரு. இதை விட காமெடி வேற என்னையா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போற. அன்னைக்கு உன் கைய பிடிச்சதுக்கே அம்புட்டு துள்ளியே. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் அது உன் அப்பனால கூட கேள்வி கேட்க முடியாது. புரியுதா? இவன் கையில் எப்படி இந்த தழும்பு? ஒருவேளை ஒருவேளை அந்த காயம் இதுதானா? அப்போ இத்தனை நாளா என்னை மிரட்டினது? நீ எனக்கே சாவு பயத்தை காமிச்சிட்டியாகில. நான் உனக்கு ஏதாவது காட்ட வேணாம். அதுக்கப்புறம் உன்னை இந்த உலகம் பார்க்கறது யாராலையும் தடுக்க முடியாது பேபி. எப்போ குட்டி கலாட்டா பண்ணி ஊரை கூட்டி என்ன சீண்டி விட்டியோ, ஃப்ரெண்டு வந்து உன் வீடியோவை HD குவாலிட்டியில பார்த்தேன்னு சொன்னால அவனுக்கு குத்த தண்டனை. கொஞ்சம் யோசிச்சு பாரு. மற்றவங்களுக்கெல்லாம் அனுப்பத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நீ எனக்கு மொத்தமா வேணும். என்ன புள்ள மாமனை குரு குரு குருன்னு பார்த்துட்டு இருக்க?
மாமன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. இந்த காயம் அவனுக்கு எப்படி வந்திருக்கும்? ஒருவேளை நான் பண்ணதாக தான் இருக்குமோ? அப்போ இவன் தான் அவனா? இவன் தான் அவன். அவன் தான் இவனு இந்த நேரத்தில் போய் நான் யாருக்கிட்ட சொல்றது? சொன்னா நம்புவாங்களா? எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாங்கலத்தை எடுத்துன்னு போய் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வந்துருவாருப்பா. என்னப்பா வெற்றி இன்னும் வராமல் இருக்கான்? போயா உன் மகனை பற்றி பேசிக்கிட்டு. அவன் எவ்வளவு நல்லவன், பொறுப்பானவன், பொறுமையானவன்னு எவ்வளவு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாத்தையும் ஒரேடியா மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். பாவம்யா. அங்கே பாரியா ராசதுரைய தாலி கட்டுற நேரத்தில் கூட மருமகன் வரலேன்னு அவன் நிற்கிறத பாரியா. மகளுக்கு கம்பீரமா கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா நிக்க வேண்டிய ஒரு அப்பன் வர வேண்டியவன் வராம இப்படி அசிங்கப்படுத்திட்டானேன்னு தலைய தொங்க போட்டு நிக்கிறத பாரியா. இந்த அசிங்கம் அவனுக்கு தேவையா? இனிமே என்ன பண்ணாலும் நம்மளால இந்த அசிங்கத்தை துடைக்கவே முடியாது. எல்லாரும் வந்துட்டாங்களா ஐயா? மாப்பிள்ளை கையால பொண்ணுக்கு திருமங்கலத்தை போட்டிடலாமா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, தலையிட்டு போங்க. சரி சரி. மாங்கல்ய தேவதா நமமா. இந்த தாலியை கட்டலாமா? தாலியை கட்டிடலாமா? தாலி கட்டிடலாமா? கட்டியா?
முதல்ல அவனை மேடையில இருந்து எந்திரிக்க சொல்லுங்க. யோ வெற்றி, என்ன நீ பாட்டுக்கு தாலி கட்டுற நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன ஒரு வரமுறை இல்லையா? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் வெற்றிக்கு பிடிக்கல. அதனால நிப்பாட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு அன்னைக்கே ராசதுரை புலம்பிட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க, கடைசி நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறத. வாடா வா, உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுவேன். எதுக்குடா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? நீ என்ன பெரிய சண்டியரா? டேய் சொல்றா, நீ என்ன பெரிய சண்டியரா? என்ன ராசதுரை, உன் மூத்த மருமகன் வந்து இப்படி கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, நீ அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இவ சட்டையை பிடிச்சு எதுக்கடா கல்யாணத்தை நிறுத்துறேன்னு கேக்குறது இல்லையா? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து நடக்க விடாம பிரச்சனை பண்றவ, தாலி கட்டுற கடைசி நேரத்துல வந்து கட்டக்கூடாதுன்னு பெருசா சவுண்ட் கொடுக்கறவ, இவெல்லாம் ஒரு மனுஷனா? ஏயா, நீங்களா பெரிய மனுஷங்களா? நல்ல குடும்பத்துல இருந்தானே வந்திருக்கீங்க, நீங்களும் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு நியாய தர்மம் இல்ல? உன் மாமான் பாட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அவன் தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க எல்லாம் தட்டி கேட்காம அமைதியா இருக்கீங்க. இல்ல எல்லாருக்கும் என்ன இருக்கு மனசுல? சொல்லுங்க, என்ன இருக்கு மனசுல? இப்படித்தான் ஆரம்பத்துல மலர் கூட பரிசம் போட்டோம், அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப என் தம்பியா வீடு தேடி வந்து தான் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கான்னு கேட்டான்னு சம்மதிச்சா, கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி கலாட்டா பண்றீங்களா? வெற்றி, எதுக்காக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற? டேய், என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? நீ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா பேசாம அமைதியா இருக்கணும். அதை விட்டு தாலி கட்டுற நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா இது? நம்ம குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? பேசிட்டீங்களா? எல்லாரும் பேசிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? எதுக்கு இந்த கல்யாணம் நடக்க வேணாம்னு சொன்ன தெரியுமா? எதுக்கு இப்ப தாலி கட்டும் போது தடுத்து நிறுத்தினு தெரியுமா? எதுக்குடா சொல்லு. எது